வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது இப்போ சின்ன வெங்காயம் தான் நான் போடுவேன். இப்போ 10-15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 தக்காளியில பாதி நறுக்கி வச்சிருக்கேன். பாதி நான் புளி கூட கரைச்சி விட்டுருக்கேன். புளி கரைசல் வச்சிருக்கேன். புளி நம்ம கருவாட்டு குழம்புக்கெல்லாம் போடணும்னா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு போட்டிருக்கேன். 2 தக்காளிக்கு வரும். புளிப்பு கூட வேணுன்றவங்க போட்டுக்கலாம். மாங்காய் சீசன் இருந்தால் மாங்காய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 100 கிராம் அளவு கருவாடு, நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணி கப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிடுவோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே பூண்டை சேர்த்துக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப செவக்கணுன்றது இல்லை, ஆனால் ஓரளவுக்கு வதங்கின உடனே தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து 2 வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சம் சிம்பிள வைப்போம். அப்போ தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடும். பார்ப்போம். தக்காளியை நல்லா மசிச்சிடுவோம். மசிச்சு விட்டுட்டு அதிலே நம்ம இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் மிளகா, மல்லி பொருட்கள்லாம் நம்ம குழம்பு பொடிக்கு தேவையான பொருட்கள் சேர்த்து அரைச்ச பொடி வச்சுருக்கேன். ஏன்னா மல்லி பொடி, மிளகா பொடி தனித்தனியாக வச்சுருப்பேன். அது தீர்ந்துருச்சு. அதனால இந்த குழம்பு பொடி ரெடி பண்ணியிருந்தேன். அதை போட்டுக்கிறோம். அதில் காரம் பத்தாதனால 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கடை மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிச்சபடி 4 ஸ்பூன் குழம்பு தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு அது தேவையான அளவு வதங்கி அந்த பச்சை வாசனை போகவும் தேவையான அளவு புளிக்கரைசலை ஊற்றிட்டு தண்ணி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு மூடி வச்சுக்குவோம். நல்லா கொதி வரட்டும். எல்லா பக்கமும் கொதி வந்துச்சு. கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா எல்லாம் மசால் வாடை எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கவும் கருவாடை சேர்த்துக்கணும். குழம்பை இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நம்ம கருவாடை போட்டு ஒரு கொதி வரவும் திரும்ப விட்டுட்டு குழம்பு வத்தி வரும்ல, அந்த ஸ்டேஜ் நமக்கு தெரியும். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எண்ணெய் விட்டு சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி முட்டையாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டோம்னா அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதை நாங்கள் இன்னைக்கு கருவாட்டு குழம்புக்கு பச்சை மிளகா கறி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது வச்சுருக்கோம். சூடான சாதத்தில் நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சு, கறி வச்சு, முட்டை வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.